இன்றைக்கி எதை அன்பாக்சிங் பண்ண போகிறோன்னா ஓவர் ஹெட்டு வீடியோ ஸ்டாண்டு தான். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி கிராஃப்ட் வீடியோ, ட்ராயிங்கு அது மாதிரிலாம் அன்பாக்சிங்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். அப்புறம் வாங்க பாக்ஸை பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோவில் சரியாக காட்ட முடியாமல் தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. பாக்ஸு ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்குக்கு யூஸ் பண்ணுறது தான் இது ஃபஸ்ட்டு. மைக் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேணுன்ற இடத்துல எடுத்து பேசுகிறதுக்கு தான் இது கூட தான். இப்போ ஆனால் ஃபோன் ஹோல்ட்ரு செட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபோன் ஹோல்டர் எடுத்து செட் பண்ணிக்கிட்டுனா இப்போ அதை அப்படியே மொபைல் ஸ்டாண்டாக மாற்றிக்கலாம். இது கடைசியில் எல்லாத்தையும் செட் பண்ணி காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. உள்ளாரன்னா அதுவும் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாம் கூட்டுது இருங்க கீழே ஏதோ 2-3 நட்டு போட்டுச்சு, அதை போய் பொறிக்கிட்டு வரேன். நீங்கள் ஸ்டாண்டில் எல்லாத்தையும் செட் பண்ணிட்ட பிறகு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் ஹோல்டரை வந்து எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா மைக்கு, அதான் இது நமக்கு தேவைப்படாது. அதுமாதிரி ஏதாவது மைக்கில் பேசுகிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை செட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அடுத்தது ஒரு 3 செட்டு அப்படியே நெட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் செட் பண்ணுறது எது மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை காட்டுறேன் பாருங்க. இது மாதிரிலாம் இதில் செட் பண்ணதுக்கு போக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்போ நான் காட்டுறதுலாம் மொத்தமாக ஸ்டாண்டை இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ட்ரைபேட்லாம் வச்சு எடுக்கிறப்ப ஒரு பக்கம் சைடாக இருக்கும், இதுவாக இருந்தால் டேபிளில் அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸ்டீல் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் கீழே போட்டு உடச்சா கூட உடையாது போல், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு அந்த நெட்டுலாம் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் செட் பண்ணுறது நெட்டு. அடுத்து அப்படியே ஃபோன் செட் பண்ணி அப்படியே மேலேருந்து எடுக்கிறது தான் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அது ட்ரைபாடில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எதுக்கு இப்போ மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே ஸ்டாண்டும் அப்படியே லூஸ் ஆகிற மாதிரி ஃபோன் வச்சா டக்குன்னு கீழே விழுது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஃபோன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபோன் அப்படியே ஒரு மாதிரியே ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும், அப்படியே சைடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ இதை வாங்கினது. இது எப்படி இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் வர்ற வீடியோலாம் பாருங்கள். நான் இப்போயே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் எடுக்கிறதுக்காட்டியும் கரண்ட் நின்று போச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அப்படியே அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கேஜெட்டை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி வாங்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்னதுன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி காட்டும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் வாங்கிக்கிங்க. நீங்கள் அப்புறம் ஏடிஎம்மில் நிறையா காசு இருந்ததுன்னா நீங்கள் அப்படி போய் வாங்கிங்க. ஓகே, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.